ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் கேமிங் ப்ரோ தமிழ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எனக்கு தெரிஞ்ச 3 டிப்ஸ் ட்ரிக்ஸ் அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாஸ்னி ஆப்பில் இருக்கிற கண்ணாடி பில்டிங் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த கண்ணாடி பில்டிங் மேலே எப்படி ஏறுறது அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது கண்ணாடி பில்டிங் பின்னாடி ஒரு மஞ்சள் கலரில் ஒரு பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்க்கு போயிருங்க. அந்த பில்டிங்க்கு உள்ளே போயிட்டு நீங்கள் உள்பக்கமாக கதவை திறந்துருங்க. அப்புறம் வெளியே வந்துட்டு நீங்கள் அந்த கதவு மேலே கிளைம் பண்ணுங்கள். அது நீங்கள் ஃபஸ்ட் ட்ரையில் ஏற முடியாது, சில பேரால் தான் ஏற முடியும். என்னால் ஏற முடியல. அந்த வீடியோ ப்ரூஃபே நான் போட்டிருக்கேன். இப்போ அதுதான் பின்னாடி ஓடிட்டுருக்கோம். அது ஏறி நான் ட்ரை பண்ணி கீழே விழுந்துக்கிட்டே இருப்பேன். கடைசியாக தான் ஏறுவேன். இப்போ ஏற மாட்டேன், அங்கிட்டு விழுந்துருவேன். அங்கிட்டு போய் நான் ஏறி நின்று பார்த்துட்ருப்பேன். ஏறவே முடியாது என்னால். ஏறிட்டான். ஏறினதுக்கப்புறம் இப்போ ரூஃப் மேலே ஏறிடுங்க. ரூஃப் மேலே ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு அதான் அந்த கண்ணாடி பில்டிங். நேராக கண்ணாடி பில்டிங் மேலே ஜம்ப் பண்ணிடுங்க. ஜம்ப் பண்ணிட்டு அங்கிட்டு ஏறிடுங்க. இங்கே நீங்கள் ஏறிட்டிங்கன்னா இனிமேலாம் உங்களை பார்க்கவே முடியாது. நீங்கள் இங்கே ஈஸியாக ஹைட் ஆகிக்கலாம். அப்படியே இந்த ஓரத்தில் தான் நீங்கள் படுத்துட்டிங்கன்னா உங்களை இனிமேல் கண்டே பிடிக்க முடியாது. நீங்கள் அப்படியே இந்த ஓரத்தில் போய் படுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் கன் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக எனிமீஸை போட்டு தரலாம். பின்னாடி இருக்க பில்டிங்ஸும் நல்லா கவர் பண்ணும். நீங்கள் இந்த இடத்துல நல்லா ஒளிஞ்சிருப்பீங்க. அப்புறம் அப்படியே படுத்துக்குங்க. வாங்க அடுத்த டிப்ஸுக்குள்ளே போகலாம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி பில்டிங் பக்கத்தில் இருக்கிற பில்டிங் தான். இந்த பில்டிங் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பில்டிங் மேலே ஏறிடுங்க. ஏறினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, எதிர்த்தாப்பில் இருக்க பில்டிங் மேலே நம்ம இப்போ ஏற போகிறோம். இந்த பில்டிங் மேலே இப்படி ஏறிடுங்க. நேராக போன வீடியோலாம் எப்படி ஏறுறது சொல்லி கொடுத்துருந்தேன். அது மாதிரி நீங்கள் ஏறிடுங்க. ஏறிட்டு நேராக அதில் ஜம்ப் பண்ணிடுங்க. ஜம்ப் பண்ணிட்டு இங்கே வந்து படுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எனிமையை கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை விட பெட்டர்னா நான் கண்ணாடி பில்டிங் தான் சொல்லுவேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் இறக்கமாக இருக்கும், கவர் நல்லா இருக்கும். நீங்கள் இங்கே படுக்கிறதோட அங்கே படுத்துக்கோங்க. ஆனால் இங்கே என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சர்ச்சு நல்லா தெரியும். அது கொஞ்சம் அட்வான்டேஜு. அப்புறம் ஸ்கோப்லாம் வச்சுருந்தீங்கன்னா நல்லா எனிமீஸை போடலாம். இப்போ கூட எனக்கு ஒரு பாட் வந்து சிக்கும். அந்த பாட்டை தான் நான் கடைசியாக கில் பண்ணுவேன். கில் பண்ணனோட இந்த டிப்ஸ் முடிஞ்சிடும். அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். அந்த பாட் வந்துட்டுருக்கு. பாட் நான் முன்னாடி போட்ட பாட்டோடது எடுத்துகிட்டு இருந்துச்சு. வாங்க அடுத்த ட்ரிக்ஸ்குள்ளே போகலாம். இந்த ட்ரிக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிலிட்ரி பேஸுக்கு போகிற வழியில் பிரிட்ஜுக்கு மேலே ஒரு வீடு இருக்கும். அங்கே தான் இந்த ட்ரிக்ஸு. அங்கே போயிட்டு இந்த ட்ரிக்ஸுக்கு வந்து உங்களுக்கு பக்கி தேவை. அந்த பக்கியை வந்து இந்த இடத்துல நிறுத்திட்டு இறங்கிடுங்க. இறங்கி அந்த பக்கி மேலே ஏறுங்க. ஏறி ரூஃப் மேலே அப்படி கிளைம் பண்ணுங்கள். கிளைம் பண்ணி மேலே ஏறிட்டிங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு பிரிட்ஜு நல்லா தெரியும். இங்கேருந்து நீங்கள் 8x ஸ்கோப் 6x ஸ்கோப்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக எனிமீஸை கில் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு பின்னாடி அங்கிட்டு திரும்பினாலும் அந்த போட்டிருக்கும் வரவங்களையும் நீங்கள் ஈஸியாக போட முடியும். இப்போ உங்களுக்கு சரியாக ரெண்டர் ஆகாது. இப்போ ஒருத்தன் பைக்கில் வருவான், அவனை தான் நான் கில் பண்ணுவேன். நான் சுடுறதை பார்த்துட்டு அவன் வருவான். ஆனால் நான் எங்கே இருக்கேன்னு அவனுக்கு தெரியாது. இந்த வந்துட்டுருக்கான் அவன். உங்களுக்கு சரியாக தெரியாது, என்ன ரெண்டர் ஆகலை சரியாக. அவன் வந்து இப்போ வந்து வீட்டுக்கு கீழே நிறுத்துவான் வண்டியை. பைக்கில் வந்து நிறுத்திட்டான் பாருங்கள். கீழே நிறுத்தினதுக்கப்புறமேட்டு அவன் நான் நடக்கிற சத்தத்தை கேட்டுட்டான். ஆனால் எங்கே இருக்கேன்னு அவனுக்கு தெரியல. நான் என்ன நினச்சிட்டேன்னா, அவன் நம்மளை போட்டுருவான், அவன் சுற்றிட்டு வந்து நம்மளை போட்டுருவான்னு நினச்சி அவன் இங்கே தான் எய்த்தாப்புல நின்றுருக்கான்னு நினச்சிருந்தேன். அவன் பின்னாடி வழியாக வந்துட்டான். பின்னாடி வழி இப்போ சுற்றிட்டு போயிட்டுருப்பான். சுற்றி பார்த்துருந்தான் வீட்டு ஃபுல்லாக. எங்கே காலடி தடங்கிட்டுச்சு, எங்கே ஆளை காணுன்னு பார்த்துட்டு இருந்தான். நானும் மேலே நின்று அவன் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டே இருந்தேன். எனக்கும் ஒன்றும் புரியல, அவனுக்கும் ஒன்றும் புரியல. கடைசியில் அவன் வெளியே இப்படி குதிச்சு ஓடிட்டு இருந்தான். அவன் ஒரிஜினல் பிளேயர் தான், எலைட் பாஸ் வச்சுருந்துருக்கான். அப்புறமேட்டு ஜம்ப் பண்ணி ஒன்றா பைக்கிலலாம் வந்தான். அவன் பாட்டு கிடையாது, ஒரிஜினல் பிளேயர் தான். இதுவே உங்களுக்கு ப்ரூஃப் தான். ஏன்னா நான் எனிமியை போட்டிருக்கேன். நான் எங்கே இருக்கேன்னு அவனுக்கு தெரியல கடைசி வரைக்கும். கடைசியில் அவன் ஸ்பெக்டேட் பண்ணி பார்த்து தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இங்கே இருந்திருக்கேன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட மூணு ட்ரிக்ஸும் முடிஞ்சிருச்சு. நம்ம சேனல் பெருசாக வளர்கிறதே இல்லை, க்ரோத் ஆக மாட்டுது. ஏன்னா தெரியல, நானும் நல்ல வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். ஆனால் பெருசாக வியூஸும் வரதில்லை, லைக்ஸும் வரதில்லை, சப்ஸ்கிரைபும் ஏற மாட்டுது. 6 மாதமாக நானும் சேனல் வச்சுருக்கேன், ஒன்றும் ஏற மாட்டுது பெருசாக. நீங்கள் தான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. பாய்.
பாய் பாய்.